Chennai Silks. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 2027 ஜெயிக்க வேணும். அதற்கோசரம் தான் நான் வரேன். நான் எங்கேருந்து வரேன்? ஒசூர்லேருந்து வரேன். நான் ஒசூர்லேருந்து ஒசூர்லேருந்து வரேன். இது மக்களுக்கு வந்து இங்கே பாரு காரில் ஒரு தலைவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு வந்து கொண்டு என்ன தெரியுமா, ஜூஸ் கொடுக்குறது, வாழைப்பழம் கொடுக்குறது, தண்ணி கொடுக்குறது, இந்த வேலையை அதுதான் என்னுடைய வேலையை. இன்னைக்கு கூட 30 நேரம் அவருக்காக நான் செலவு பண்ணியிருந்தேன். தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கணும். 2026 உட்கார வைக்கணும். ஆமாம், அது அந்த டிஎம்கே அதை பற்றி நம்ம என்ன அது என்ன சொல்லணும்னா அது வேணாம், அது நம்மளுக்கு அது தேவையில்லாத விஷயம். என்ன பேசுவார்னு எதிர்பார்த்து என்ன இப்போ எல்லாம் வந்து எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி அவர் மனசுக்குள்ளே வந்து அப்படியே பேசுகிறாரு. அவர் வந்து என்னன்னா மக்களை வந்து காப்பாற்றணும்னு நினச்சி தான் வந்திருக்கிறாரு அவர். ஓகேவா, கொள்ளடிக்கணும் மாதிரி வந்து கொள்ளடிக்கணும், அங்கே இடம் வாங்கணும் இங்கே இடம் வாங்கணும் இல்லை, மக்களுக்கோசம் இறங்கிட்டார் அவர். அவர் நம்பிக்கை இருந்தால் போதும், நாங்கள் ஜெயிக்க வச்சிருவோம். ஆனா நீங்க சொன்னீங்க மனசுல இருக்கிறத பேசுறாரு. சில பேர் சொல்றாங்க இல்லையா, அவர் எழுதி வச்சுதான் பேசுறாரு, அவர் பார்க்காம ஒரு 4 பேர் கட்சி பேர் சொல்லுங்க, கட்சி தொண்டருடைய பேர் சொல்லுங்கன்ற அந்த விமர்சனமும் வருது இல்லை? எல்லாம் வரும். ஒரு பிரச்சனை எல்லாம் தடை எல்லாம் மீறி வரணும் இல்லையா? இப்போ எந்த ஒரு இதெல்லாம் இப்போதான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. எதுக்கு எங்களை பார்த்து பயப்படுறாங்க அவங்க? நான் அவங்க பயப்படும் போதே நான் பாரு ஜல்லிக்கட்டு மாடு இருக்கேன், நான் எல்லா தெருவுக்கு போனாலும் 1000 பிகில் வாங்கிட்டு இருக்கேன். ஒரு தெருவுக்கு 100 பிகில் கொடுப்பேன். கட்சிக்காரங்க என்னன்றாங்க, பிகில் உதான்றானுங்க. அப்பயே நினச்சிக்கிறேன், ஏன்னா என்னைய பார்த்து நான் அட்லீஸ்ட் ஒரு மாடு தான் விட்றேன், என்னைய பார்த்து என்ன பயப்படுறாங்க? அந்த விசிலுக்கு என்னத்துக்கு அவ்வளோ பயப்படுறானுங்க? அவங்க பயப்படும் போதே நாங்கள் 2027 ஜெயிச்சிட்டோம். எனக்கு அதே ஒரு சந்தோஷம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் நீங்கள் தான் எடுத்துட்டு வந்தீங்களா? அவருக்கு கொடுக்க எடுத்துட்டு வந்தீங்க. ஆல்ரெடி ஈரோடுக்கு போயிட்டு அது நம்மளதே தான். அது நம்மளது ஆதரிச்சு சார்கிட்ட கொடுத்தேங்க. தலைவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துனுங்க. அவர் சேர்த்தனார் என்னன்னு தெரியல. இந்த மீடியா பார்த்து சப்போஸ் சேர்த்தாது இருந்தாருன்னா அவர் தலைவர்கிட்ட சேர்த்தணுன்னு ஒரு ஆர்வம். 2வது தலைவருக்கு இது வருமே, தலைவர் மாத்திரம் இது வேணாம், இது மாடு வேணான்ட்டு அவர் ஆஃபீஸில் வைக்கிறதுக்கு இதோட பெருசாக பண்ணியிருக்கிறேன். அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். 2வது வந்து இவர் புசியானந்தும் பார்த்துட்டேன், செங்கோட்டை சாரும் பார்த்துட்டேன். இன்னும் தலைவரை ஒன்று மீட் பண்ணலாம். 20 நாளில் கண்டிப்பாக மீட் பண்ணணும். அதுக்கு தகுந்த வாய்ப்பு நான் கேட்டுகிட்டு இருக்கிறேன். 350 கோடி 500 கோடி விட்ட விஜயை பார்த்து இப்போ 20,000 கோடி 25,000 கோடி மற்ற இதுக்கு கட்சிக்கு இதுக்கு மாநாடுக்கு இதுக்கு வேஸ்ட்டாக செலவு பண்ணுறாங்க தீயசக்தி திமுக. போதுங்களா? வாழ்கன்னா விஜய். ஆனால் இன்னைக்கு நீங்கள் விஜய் அவர்களை பார்த்துருந்தீங்க. நான் இப்போ கூட சொல்கிறேன் பார்க்கல அவரை. இப்போ கூட சொல்கிறேன் பார்க்கல. நான் வெளியே தான் இருந்தேன். நானும் பல மாநாடுக்கு போகிறேன், இப்போ பார்க்க முடியல. இருந்தாலும் வந்து அவர் பார்க்கணும்னு எனக்கு ஆசை. அந்த வருத்தமே இல்லையா? வருத்தம் இல்லை. ஏன் வருத்தப்படுறோம்? நான் காலைல 8 மணிக்கு வந்தேன். நான் வெயிலில் தான் இருக்கிறேன். நான் எனக்கு சந்தோஷம். எனக்கு அந்த சந்தோஷமே எனக்கு போதும். இன்கேஸ் விஜய் அவர்களை பார்த்து பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பேசுவேன். என்ன பேசியிருப்பீங்க? ஏன் மக்களை வந்து நல்லபடியா எல்லாம் பார்த்துக்காங்க, ஊழல் இல்லாத ஆட்சியை வந்து கன்ஃபார்மாக நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லுவேன். எங்களுக்கு அதுதான் முக்கியம். எங்களுக்கு காசு பணம் முக்கியமான இல்லை. நீங்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து எல்லாம் கூட்டின்னு வருவாங்க. நாங்கள் 10,000 ரூபாய் செலவு பண்ணி இது அதெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. இது ஒரு 500 ரூபாய்க்கு செலவு பண்ணி தான் நாங்கள் வந்துக்கிறோம். நாங்கள் வீட்டுக்கு பசங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி நாங்கள் சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணுறோம். அதனால் அவர் வரணும். அவர் வந்தால் ஒரு நல்ல மாற்றம் வந்து நிகழும். அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம். இன்கேஸ் இன்னைக்கு நிர்வாகிகள் கூட்டம் வந்து வெறும் 4,900 பேரோட இல்லாமல் இருந்ததுன்னா எத்தனை பேர் இங்கே வந்து? 5 லட்சம் பேர் மேலே இருந்திருப்பாங்கம்மா. ஓப்பனாக சொல்கிறேன். நான் ரோடு பூரா நான் வந்துருந்தேன். நான் ஆக்சுவலாக நான் டிரைவரு. நான் லாரியில் எடுத்துன்னு வரவன் தான். ஓப்பனாக எல்லா இடத்துல பார்த்துட்டு தான் வரேன். நான் 5 லட்சம் பேர் மேலே இருப்பேன். இத்தனை நாள் வந்து வேலூர்னாவே கோட்டை மட்டும் தான் அழகாக தெரியும். ஆனால் தளபதி வந்து கால்பதியத்தினால இனிமேல் வந்து வேலூர்னாவே தளபதி தான் அழகாக தெரிவார். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இனிமேல் வந்து இவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்கக்கா ஒவ்வொரு இடத்துலையுமே. இப்போ ரீசெண்டாக வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மாநாடு நடந்துச்சு டிஎம்கேவில். ஆனால் அதுக்கு வந்து இவ்வளோ கட்டுப்பாடுகளோ 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் கூடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 5,000 பேர் தான் கூடலான்ற மட்ட மதியானத்தில் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் மயக்க மாட்டு விழுந்துட்டா யார் பொறுப்பு? தளபதியை தான் பொறுப்பு சொல்லுவாங்க. பர்மிஷன் கொடுக்குறோங்க ஈவினிங் டயத்தில் கொடுக்கலாம்ல. 3 மணி டு 5 மணி கொடுக்கலாம், 3 மணி டு 7 மணி கொடுக்கலாம். அந்த மாதிரி டயத்தில் பர்மிஷன் கொடுக்கலாம். ஆனால் மட்ட மதியானத்தில் கொடுக்க வச்சுட்டு இவங்களே எல்லாரையும் பிளான் பண்ணி மயக்கமோட வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்குது. ஒருவேளை இன்னும் மயக்க போட்டு இருந்தால் இன்னும் அடுக்குமாரி ஹாஸ்பிட்டல் தான் ஃபேமஸ் ஆகிருக்கும் போல். என்ன பேசுவார்னு எதிர்பார்த்து வந்தீங்க? அக்கா, எப்பயுமே தளபதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் பேசுவார். அவருடைய இது வந்து அஜெண்டாவே
இந்த ஏரியா அந்த ஏரியான்னு கிடையாது, ஆல் ஏரியாவில் அண்ணன் தான் கில்லி. அந்த அளவுக்கு தரமாக பேசுகிறேன். ரெஸ்ட்ரிக்ஷன்க்கா ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன். தமிழ்நாடே வந்து சிறப்பான ஆட்சி தரமான ஆட்சி கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லி பெருமையாக விளம்பர மாடல் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. 75 ஆண்டு காலமாக இருந்த கட்சின்றாங்க. 75 ஆண்டு காலமாக என்ன செஞ்சீங்களோ அதை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியது தானே. இப்போ ஏன் 2 வருஷமாக ஆரம்பித்த அரசியல் கட்சியை பார்த்து மொத்த கட்சியுமே அந்த சைடு பார்த்தீங்கன்னா 15 பேர் கூட்டணி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 9 பேர் கூட்டணி. ஆனால் ஒரே ஒரு ஆளாக காட்டுக்கு ஒரே சிங்கம் தான்ன்ற மாதிரி தளபதி வந்து தனியாக நின்று தனியாக களத்தில் சந்திச்சுட்டு இருக்காரு. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். இது வந்து 2026 சென்ட் ஜார்ஜ் கோட்டை மட்டும் இல்லை, செங்கோட்டையும் சேர்த்து அலரோட போகிறாங்க இந்த தளபதியின் படை. நீங்கள் என்ன விஷயங்களை இதை பேசுவார்னு யோசிச்சு வந்திருப்பீங்க. பட் இங்கே அவர் பேசின விஷயங்களில் குட்டி ஸ்டோரி எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எவ்வளோ கனெக்ட் ஆயிருந்தது? அக்கா எப்பயுமே நான் வந்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட மாணவர் அணி இணை அமைப்பாளர் மாவட்ட போஸ்டிங்கில் இருக்கேன். நான் வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி 6 மாதத்துக்கு முன்னாடி கட்சிக்கு வரல, 4 மாதத்துக்கு முன்னாடி கட்சிக்கு வரல. குறைஞ்சது நாளாக 20 வருஷமாக இருக்குது மக்கள் இயக்கத்தில். பேர் மட்டும்தான் மாறி இருக்குது. 1992 ரசிகர் மன்றமாக ஆரம்பிச்சுங்க, அதுக்கடுத்து நற்பணி மன்றமாக ஆச்சு, அதுக்கடுத்து மக்கள் இயக்கமாச்சு. இப்போ பிப்ரவரி 2ஆம் தேதி 2022 தமிழக வெற்றி கழகம் பேர் மட்டும் தான் மாறி இருக்க தவிர அதே மக்கள் செயல்பாடுகள் தான், அதே மக்கள் நலன் கருதி தான் தளபதியுடைய ஒவ்வொரு தொண்டர்களும் செயல்பட்டு இருக்கோம். அப்போ ரசிகர் கூட்டமா இருந்ததுல இப்போ தொண்டர் கூட்டமா மாறும்போது அதுக்கான வேற்றுமை இருக்கா? ஏன்னா எல்லாரும் சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா, ரசிகர்கள் எல்லாமே ஓட்டு போட்டுருவாங்களா, ரசிகர்கள்லாம் தொண்டரா மாற முடியுமான்ற ஒரு கேள்வி. அக்கா நீங்களே சொல்றீங்க ரசிகர்ன்ட்டு. எனக்கு குறைஞ்சது 30+ ஆகுது. இந்த அக்காவுக்கு என்ன வயசாகும்? இவங்க வராங்க எதுக்காக வராங்க? தளபதி ஒரு மாற்றம் வேணும், தமிழ்நாட்டில் மாற்றம் கண்டிப்பாக தேவை, இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு. இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக இப்போ 5000 ரூபாய் காசு போட்டிருக்காங்க. எதுக்காக போட்டிருக்காங்க? இதுக்கு முன்னாடி வந்து கோடை விடுமுறை வந்ததே இல்லையா? போன வருஷம் வந்து வெயில் காலம் வந்ததே இல்லையா? வெயில் காலம் வந்ததே கிடையாதா? மறுபடியும் வாங்கிட்டாங்கல்ல. எதுக்கு காசு 5000 கொடுத்தாங்களம்மா, இந்த கையில் கொடுத்து இந்த கையில் வாங்கிக்கிறாங்க. முடிஞ்சு போச்சு. அவங்க என்னத்தை கொடுத்தாங்க? நீட்டை ஒழிப்பு நாங்கள் நீட்டு ரகசியம் 4.25 வருஷம் ஆகுது. 4.25 வருஷம் ஆகுது. நீட்டுக்கு ரகசியம் அது என்ன ரகசியம் தான் தெரியல. இல்லை ரெஜைன் மூவிஸை இன்பநிதிக்கு மாற்றிட்டாங்களே, அதான் ரகசியம் போல். இல்லை கடைசியில் அதான் ரகசியம். என்ன ஒன்றுனா தெரியுங்களா, பல நாள் திருட ஒரு நாள் அகப்பட்ட மாதிரி பல நாளாக திருடி இருந்தாங்க. இன்றைக்கி அகப்பட்டுக்கினாங்க, முழிக்கிறாங்க. ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியாத மூச்சின்னு இருக்காங்க. என்றைக்கு அந்த அளவு குட்டை வெளியே வரப்போகுதுன்ற மாதிரி வந்துச்சு. எத்தனை நாளைக்கு அவங்களும் ஆட்சி ஆண்டுன்னு இருப்பாங்க? மாற்றம் வரட்டும், தளபதி உட்காரட்டும். இருக்க பிறகு என்றைக்குமே முதலமைச்சர் அவர் தான், நிரந்தரம் முதலமைச்சர் அவர். அண்ணன் போஸ்ட்டாக வந்து நிற்கிறோம். அவர் மொத்தமாக அவங்க எல்லா ஓட்டும் அவருக்கு தான், வேற யாருக்குமே. இத்தனை ஆண்டு காலத்தில் கண்டினியூஸாக 2 டைம் டிஎம்கே வந்ததே கிடையாது. ராஜகோபாலாச்சாரி இருந்த காலத்திலிருந்து, அதுக்கு பிறகு காமராஜர் வந்தார், அதுக்கு பிறகு அறிஞர் அண்ணா வந்தார், அதுக்கு பிறகு நெடுஞ்செழியன் இருந்தார், நெடுஞ்செழியன் அடுத்தது அதுக்கு பிறகு தான் கருணாநிதி வந்தார். இப்போ வந்து அறிஞர் அண்ணா ஆரம்பித்த திமுகவே இது கிடையாது. இது வந்து அறிவாலயத்துடைய திமுக. முழுக்க அவங்க மட்டும்தான். அவங்களுக்கு பிறகு அவங்களுக்கு இப்போ உதயநிதி வந்துட்டார், உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி தான் வருவார். இது அவங்களுடைய குடும்ப சொத்து, குடும்ப ப்ராப்பர்ட்டி. ஆனால் தமிழக வெற்றி கழகம் அப்படி கிடையவே கிடையாது. சாமானிய மக்களையும் ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுநர்லேருந்து மாவட்ட செயலாளர் ஆக்கியிருக்காரு. எந்த கட்சியில் ஆக்கியிருக்காங்க இது வரைக்கும்? ஆட்டோ ஓட்டுநர் எந்த கட்சியில மாவட்ட செயலாளர் ஆகியிருக்காங்களா? அவங்க வந்து அவங்களுடைய நோக்கமே அப்படிதான். ஏன்னா காப்பி அடிக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே காப்பி அடிக்கிறாங்க. தளபதி வந்து ஆக்டிங்கை விட்டு வெளியே வந்துட்டார். அவர் செல்ஃபி எடுத்தா சிஎம் செல்ஃபி எடுக்கிறாரு. அவர் என்ன பேண்ட் ஷர்ட் போடுறாரோ அதான் போடுறாரு. அவர் ரேம்ப் வாக் நடந்தா இவங்களும் ரேம்ப் வாக் நடக்கிறாங்க. அவர் ஆக்டிங்கை விட்டுட்டாரு. ஆனால் வந்து சிஎம் சார் தான் ஆக்டிங்கை கண்டினியூ பண்ணுறாரு. ஆனால் விஜய் அவர்கள் மேலேயுமே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, விமர்சனங்கள் இருக்கு. மக்களை பார்க்க மாட்டாங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக மாட்டாரு, இந்த மாதிரி ஒரு 5000 பேரை பார்க்குறாரு, சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடினாரு, 1000 பேர். பர்மிஷன் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வேலூரில் எத்தனை மக்கள் இருக்காங்களோ இந்த இடத்துல எங்களால் நிறுத்த முடியும். 5000 பேருக்கு தானே. உலக வரலாற்றிலே ஒரு கட்சிக்கு கியூஆர் கோடு போட்டு செக்கிங் போட்டு 5000 பேர் தான் அலோடுன்னு எந்த கட்சிக்கான இருக்கா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கட்சிக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? மண்டலவாடியில் திருப்பத்தூரில் மீட்டிங் நினைச்சு 5000 பேர் வச்சு முதலமைச்சரால் போட சொல்கிறது தானே மீட்டிங்கு. ஏன் போட்டார்? கவர்மெண்ட் பஸ் வருது, ஸ்கூல் பஸ் வருது, காலேஜ் பஸ் வருது, 200 ரூபாய் கூட்டமாக கூட்டிகிட்டு வந்து இறக்கிறாங்க. அப்போல்லாம் வந்து எந்தவித பிரச்சனையும் நடக்காத மக்களுக்கு, சாமானிய மக்கள் அப்போ மயக்க மட்டும் விட மாட்டாங்களா? காசு கொடுத்து கூட்டு வர கூட்டத்துக்கும் தன்மானத்துக்காக அரசியல் மாற்றம் வேணுன்றதுக்கு கூடுற கூட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பெண்களுக்கு காவலாக இருக்கிறவர் எங்கள் அண்ணன் விஜயன். இதுக்கு பிறகு பெண்களுக்கு காவலாக இருந்தாங்க, அது இல்லை. இதுக்கு பிறகு பெண்களுக்கு காவலாக நிற்கிறாரு. எல்லாமே காப்பி அடிக்கிறாங்க, எல்லாமே இது பண்ணாங்க.
இத்தனை வருஷமாக நடத்தி வைக்கிற தொகுதியிலேருந்து இன்னைக்கு வண்டி எடுத்துன்னு வந்து செய்கிற மாதிரியே செய்கிறாங்க. அவர் பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்க. ஏன் அதுக்கு முன்னே சுய புத்தி இல்லையா அவங்களுக்கு? சொந்த புத்தி இல்லையா அவங்களுக்கு? இவ்வளோ நாள் அருள் இல்லாத செஞ்சாங்க. இன்றைக்கோ விஜய் வந்ததுனால அருவோடு செய்கிறாங்க. இன்றைக்கி தான் அவங்க கட்சி பற்றி ஆளுங்க பற்றி இன்றைக்கி தான் தெரியுது பொழுது அவங்களுக்கு. இன்றைக்கி தான் கண்ணு மூச்சு பார்க்குறாங்களே ஜனத்தை. இன்றைக்கி தான் அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. இன்றைக்கி அண்ணன் வந்து காலை எடுத்து வச்சோடனே அவங்களுக்குலாம் பயம். காட்டுலேருந்து சிங்கம் தனியாக வரும், எல்லாம் கூட்டமாக வந்து இருக்குனாங்க. எல்லாம் அண்ணன் வந்து நின்ன பிறகு எல்லாமே மாற்றம் ஜாஸ்தியாக வரும். எப்படி இருந்ததுன்னா திருவிழா வேலூரில் என்ன திருவிழா மயான கொலை விட்டா இதுதான் பார்த்தீங்களா. வேலூர் வந்து கோட்டைன்னுவாங்க, டிஎம்கே கோட்டைன்னு சொல்லிட்டு அந்த கோட்டைக்குள்ளேயே ஓட்டை போட்டு டிவிக்கு குடியை தட்டாக்க பிளானே எங்களுக்கு பார்த்தீங்களா இல்லையா குடியை. யாரோட ஐடியா இது மேல தலையும் தளபதியும்? நாங்கள் வந்து எல்லாமே தலை ஃபேனு. ஆனால் நாங்கள் எல்லாரும் தளபதிக்கோசரம் ஓட்டு போடுவோம். வேலூர்ல விஜய் அவர்கள் முதல் முறையா வந்திருந்தாரு, பாத்தீங்களா? எப்படி இருந்தது? பார்த்தோம், ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் தான், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? விஜயை பார்ப்போம் நேரில் அப்படின்றத தான் எதிர்பார்த்து வந்தோம். அவர் பீச்சும் சூப்பராக இருந்தது. அவர் பீச்சை கேட்கறதுக்காகவே வந்தோம். என்ன பேசுவார்னு எதிர்பார்த்து வந்தீங்க? என்னென்ன விஷயங்கள் பேசியிருந்தாரு? எப்படி லேடிஸை பற்றி ரொம்ப பேசுவாருன்னு நினச்சோம், அதை பற்றி பேசினார். எலெக்ஷனை பற்றி பேசினார், லேடிஸுடைய பாதுகாப்பை பற்றி பேசினார். குட்டி ஸ்டோரி எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. ஆனால் அது கேட்க முடியல, ஏன்னா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணோம். அதனால் அந்த குட்டி ஸ்டோரி மட்டும் கேட்க முடியல. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆகிட்டாங்க, மீதி பீச்சை கேட்டோம். விஜய் ஃபேன்ஸ்க்கெல்லாம் இல்லை பார்க்கலான்னு ஒரு ஆர்வம் ஒன்று வந்துச்சு, எல்லாருமே வந்தாங்க. அதே மாதிரி எங்கள் அண்ணன் திரும்ப வந்தால் நல்லாயிருக்கும். 26 முதலமைச்சர் ஆனால் நல்லாயிருக்கும். என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? நாங்கள் வந்து தளபதியை பார்க்கலாம் தான் வந்தோம் எதிர்பார்த்து. குட்டி ஸ்டோரி அந்த விஷயங்கள்லாம் குட்டி எதிர்பார்த்தீங்களா? ஸ்டோரியெல்லாம் எதிர்பார்க்கல, அதெல்லாம் ஆடியோ லான்ச்சோட லாஸ்ட்டு குட்டி ஸ்டோரியெல்லாம். அதான் அரசியல் பற்றி எதாவது பேசுவார் அப்படின்னு. இன்னைக்கு குட்டி ஸ்டோரி சொல்லியிருந்தாரு, அது எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் தலைவரை பார்க்கணுன்னு வந்தோம். கரெக்டாக நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து வரோம். கரெக்டாக நாங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால் தான் வந்தோம், பார்த்தோம், ரசித்தோம், அவ்வளோதான். இப்போது என்ன பேசுவார்னு நினச்சிங்க? என்ன பேசியிருந்தாரு? நாங்கள் தான் சொல்கிறேன், கடைசியாக வந்தேன் நாங்கள் லைவ் பார்த்துட்டு தான் வந்தோம். நல்லா தான் பேசியிருந்தார். அவர் எதை பேசினாலும் அவர் நல்லா தான் பேசுவார், நல்லதை மட்டும்தான் பேசுவார்.